நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பகுதியில் பல பேரிடம் ரூபாய் 1 கோடிக்கு மேல் ஏமாற்றி பெண் மருத்துவர் தலைமறைவு. SP அலுவலகத்தில் புகார் மனு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் கோவில்பட்டி ஊராட்சியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் MP அவர்கள் ஆணைக்கிணங்க மதுரை மண்டல செயலாளர் அழகர் அறிவுறுத்தலின்படி சோழவந்தான் மாவட்ட செயலாளர் மெடிக்கல் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. தியாகதுருகம் ஓகையூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கோட்டாட்சியர் லூர்துசாமி தலைமையில் வசந்தம் கார்த்திகேயன் MLA மனுக்கள் வாங்கினார். வந்தவாசியில் ஆடி கிருத்திகை சிறப்பு பூஜைகள். உளுந்தூர்பேட்டையில் மகாலட்சுமி பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் சங்கராபுரத்தில் தேவாரம் இமயம் லயன்ஸ் சங்கம் நடத்தும் 2025-2026 ஆண்டிற்கான 4வது புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா. கள்ளக்குறிச்சி அருகே ஏந்தல் கிராமத்தில் அம்சார் அம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் நடந்தது. மேல்மலையனூர் ஒன்றியம் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். திருவத்தி மலை மலேசிய முருகர் கோவிலில் தீமிதி விழா. செஞ்சி அடுத்த திருவத்தி மலை மேல் உள்ள மலேசிய முருகர் ஆலயத்தில் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு பெண்கள் காலை பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அபிஷேகம் செய்தனர். அதனை அடுத்து மாலை முருகருக்கு தேன் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் மற்றும் மிளகாய் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காட்பாடி செங்கோட்டையில் அன்னதானம் வழங்கல். ஆடி மாத கிருத்திகை வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் 27/2025 கீழ் பெண்ணாத்தூர் பேரூராட்சி அலுவலகம் அருகில் குளக்கரையில் நவகிரக கோவிலில் அமைந்திருக்கும் முருகர் கோவிலில் இன்று ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு மணி பட்டாச்சாரியார் அவர்களால் சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள், பிரசாதம், நெய்வேத்தியங்களுடன் தீபாராதனையும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இருபது 7/2025 மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா சிவரக்கோட்டை கிராம் ஐயா வைகுண்டர் நாராயணசாமி கருடன்பதியில் 5ஆம் ஆண்டு ஆடி திருவிழா காலை 6 மணிக்கு உகப்படிப்பு, மதியம் 12 மணிக்கு உச்சி படிப்பு, மதியம் 1 மணிக்கு அன்னதானம், மாலை 3 மணிக்கு சந்தனக்குடம், மாலை 5 மணிக்கு ஐயா கருட வாகனத்தில் எழுந்தருளி நெகர்வளம் வருதல், இரவு 9 மணிக்கு ஐயா தாலாட்டு பள்ளியுணர்த்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தமிழ் சங்க சார்பில் இன்று அரசு பொதுத் தேர்வில் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் 3 இடங்களை பிடித்த 65 மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி கொடுத்த 43 ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நேற்று தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் ஸ்ரீ கமலாம்பாளுக்கு ஆடிப்பூர உற்சவ கொடியேற்று விழா நடந்தது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.